சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நமக்கு அந்த எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காமையே போயிடுச்சு. மக்கள் ஏற்றுக்கலையா? மண்ணுக்கேற்ற மார்க்சியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மண்ணுக்கேற்ற இங்கே மக்கள் மெல்ல மெல்ல மக்களை மாற்றணும். சேகுவாரான்னு பேர் இருக்கிறதுனால நீங்கள் கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமாம் நான் கம்யூனிஸ்ட்டு, ஆனால் நான் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், நான் என்னுடைய இது கேட்டால் என்னுடைய பார்வை கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஏன் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வர முடியாது, இந்தியாவில் ஏன் கம்யூனிசம் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு விளக்கம் நான் படித்தேன். அது எனக்கு என்ன கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கையை முழுமையாக நான் உள்வாங்கினவன். இன்றைக்கி சீமான் எப்படியோ அன்னைக்கு நல்ல கண்ணையா 16 வயசில் போய் கட்சியில் போய் சேரணும்னு கேட்டிருக்கிறாரு. பாப்பா அவன் வயசு 10 போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. 18 வயசில் கட்சியில் சேர்த்துட்ருக்குறாங்க. 16 வயசில் கட்சி தொடங்கினதுக்கும் கட்சிக்கு இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 100 வயசுனா இவருக்கு 100 வயசு, 2-3 வயசு வித்தியாசம். என்னென்னா கட்சி தொடங்கணுன்னே இவர் போயிருக்கிறாரு. அப்போ வயசு 16 வயசு, உனக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி நம்ம செலெக்ஷனுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 10 வெளியே போடுவாங்க, அந்த மாதிரி வயசு 10 வெளியே போகணும். அப்படி தான் இவர் அனுப்பியிருக்காங்க. தா பாண்டியன் அவர் கையில் அந்த துண்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து துண்டு இங்கே இறங்கிடுச்சு. அது விமர்சிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். கம்யூனிஸ்ட் காம்ரேடுகள் இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை ரொம்ப இழுத்து விட்றீங்க இந்த நேரத்தில். நான் அடிப்படையில் என்னை கம்யூனிஸ்டான்னு கேட்டால் நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், ஆமாம் எஸ் கம்யூனிஸ்ட். ஆனால் என்ன கம்யூனிஸ்ட் கேட்டால் நான் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கிடையாது. நான் மெட்ராஸ் மெயில் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அரசியலில் கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி போற்றுதலுக்குரியவர், நேர்மையினுடைய மறு உருவம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அரசியலுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள். 1925 அவருடைய வாழ்க்கை பயணம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 101 வயசு. இப்போ நான் வரும்போது இவர் ஏற்கனவே 2 நாளாக ஒரு பாசிட்டிவான நியூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீண்ட காலமாக இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பல முறை ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. ஏன் கொரோனா பீரியடில் கூட பாதிக்கப்பட்டார். அப்போல்லாம் மீண்டு வந்தார். சரிங்களா? அப்போது இப்போ நான் கடந்த 2 நாளாக செய்திகள் அவர் ஸ்டெப் டவுன்ற மாதிரி தான் செய்திகள் இருக்கு. ஆனாலும் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு செய்தி என்னென்னா, நம்ம தோழர் ஒருத்தரை பத்திரிகை துறை சார்ந்தவர், இல்லை சார் இல்லைப்பா மன்சூலிகான் போயிட்டு இப்படி சொல்கிறாரு, அவர் அதாவது கொஞ்சம் டங் ஸ்லிப்பாகி என்ன சொல்கிறாரு, ஐயாவுடைய இழப்புன்னே பேசிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டார். ஐயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பட் கண்கலங்க நம்ம பேசுவோம், என்னப்பா அப்படின்னு சொல்லி கூட கேட்டேன். கண்கலமாக பேசினார் மன்சூலிகான் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போது என்ன சொன்னார், இல்லை சார் அந்தளவுக்கு மோசம் கிடையாது, கொஞ்சம் அப்படியே நார்மலாக தான் நார்மல்ன்றத கொஞ்சம் தேடி வராரு, முன்னையோட பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். திடீர்னு இப்போ ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி காலமாயிட்டாருன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அப்புறம் நின்று அதுக்கப்புறம் நியூஸ் மீடியாலாம் செய்தியை ஓரமாக நின்று வண்டியை நிறுத்திட்டு அது பார்த்துட்டு தான் வரேன். உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நெருக்கமானவங்க, நம்மளை சார்ந்தவங்க யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப உறவாக தான் கிட்டத்தட்ட அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரி நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்துட்டா எப்படி ஒரு ஃபீல் வருமோ அப்படி தான் இருக்குது. ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த இதை தாண்டி நம்மளுடைய நெருக்கமான உறவுகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா எப்படி நமக்கு ஒரு ஃபீல் வருமா, அப்படி தான் எனக்கு கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது. ஒரு நார்மலுக்கு வர முடியல கொஞ்சம். ஏன்னா கடந்த காலம் நிறைய நம்ம அசைப்போட வேண்டிய அரசியல் நிகழ்வுகள்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம போடும்போது அவர் அந்த யோசிக்கும் போது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற நமக்கு அந்த எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காமையே போயிடுச்சு. மக்கள் ஏற்றுக்கலையா? மக்கள் ஏற்றுக்கலாம் கிடையாதுமா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, இங்கே மண்ணுக்கேற்ற அரசியல் இருக்குது தங்கச்சி. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, மண்ணுக்கேற்ற அரசியல்
அப்படி இருக்குது. இங்கே மண்ணுக்கேற்ற மார்க்சியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மண்ணுக்கேற்ற வந்து இங்கே மக்கள் வந்து மெல்ல மெல்ல மக்களை வந்து மாற்றணும். இங்கே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால ஒரு அரசியல்வாதி அவரால் ஜெயிக்கவே முடியல, கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியல. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தல் நின்று ஜெயிக்க முடியல, பாராளுமன்ற தேர்தல் நின்று ஜெயிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அரசியல்லையே ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் வந்து கொள்கை உள்ள கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 கட்சிகளை தான் நம்ம இங்கே கொள்கை உள்ள கட்சியாக எடுத்துக்க முடியும். அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திராவிட இயக்க திமுகவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வந்து நாம் தமிழராக இருக்கட்டும், அல்லது பிஜேபி கூட வந்து கொள்கை இல்லை, அது கோட்பாட்டின் கீழ் வருது. சரிங்களா, அது கோட்பாடு, இது கொள்கை கிடையாது. பிஜேபி வந்து கொள்கை கிடையாது, கோட்பாடு. மீதி காங்கிரஸ் இந்த போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இங்கே வந்து கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது? கிடையாது. மற்ற கட்சிகள் ஏதாவது கொள்கை இருக்கா? கிடையாது. கொள்கை இருந்தால் அவங்க தனித்து பயணிப்பாங்க, இல்லை அவங்க தலைமையில் கீழே கூட்டணி கொண்டு வருவாங்க இல்லையா? ஆனால் வந்து ரெண்டுமே நடக்கலைல்ல. தனித்தும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்கையோடு நடந்துருந்தால் அவங்க வந்து தனித்து களம் காணுவாங்க. கொள்கை இல்லாதனால வந்து கூட்டணிக்கு போயிடுறாங்க. இதான் உண்மை. கேட்டால் ஒத்த கட்சியோட கூட்டணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒத்த கட்சி யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்களோ அந்த கட்சியாக இருக்கும். ஏதோ அரசியலுக்காக பேசணும்னு நினைக்காதீங்க. இது வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்கையோடு தொடங்கினா கூட ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும், அவங்களும் தானே சார் கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதுதான் தோல்வின்னு சொல்கிறேன். அதுதான் தோல்வி. கம்யூனிஸ்டுகள் கொள்கையோடு தொடங்கினா, அதனால தான் என்ன சில பேர் கேட்டாங்கன்னாம்மா, நீங்கள் கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. சேகுவாரான்னு பேர் இருக்கிறதுனால நீங்கள் கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமாம் நான் கம்யூனிஸ்ட்டு, ஆனால் நான் நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், நான் என்னுடைய இது வந்து கேட்டால் வந்து என்னுடைய பார்வை வந்து கேட்டிங்கன்னா கார்ல் மார்க்ஸோட அந்த பார்வையில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து புரட்சியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இங்கே வந்து மாட்டு மந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நீண்ட நெடிய பயணம் தேவை. இப்போ எப்படி ஒரு சீமான் இந்த பயணத்தை எப்படி எடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய பயணம் தேவை. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது வந்து இங்கே இந்த இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த நெடிய பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா திசை மாறி போயிட்ட ஆடுகள் எப்படி திசை மாறி போகுமோ அந்த மாதிரி திசை மாறி போயிட்டாங்க. அதுதான் கார்ல் மார்க்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியாவில் ஏன் புரட்சி ஏற்படாது, இந்தியாவில் ஏன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை கொண்டு வர முடியாது, இந்தியாவில் வந்து ஏன் வந்து கம்யூனிசம் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு விளக்கம் வந்து நான் படித்தேன். அது எனக்கு வந்து என்ன, கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கையை வந்து முழுமையாக நான் உள்வாங்கினவன். மார்க்ஸோட வாழ்க்கையை வந்து முழுமையாக உள்வாங்கினேன். மூலதனம் புத்தகத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் நான் புரட்டியிருக்க மாட்டேன். ஆனால் அவருடைய கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கையை வந்து நான் முழுமையாக படிச்சிருக்கிறேன். அதனால் அதை உள்வாங்கி இருக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் தான் கம்யூனிஸ்ட் தலைவருடைய பெரும்பாலான வந்து தலைவருடைய வாழ்க்கையை வந்து நான் படிச்சிருக்கிறேன். ஏன் வந்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஏன் வந்து ஜெயிக்காது, அதாவது அந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து வெற்றி பெற முடியாது, காரணம் என்னென்னா, கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இந்தியாவில் வந்து ஆடுகளையும் மாடுகளையும் தெய்வமாக வணங்குறவங்க, ஆனால் அதையே வந்து வெட்டி கூறு போட்டு சமைச்சி மசாலா தடவி சாப்பிட்றவனுங்க இந்தியாவில். அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அங்கே போய் அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரே நிலைப்பாடு கிடையாது. ஒரு பக்கம் ஆட்டையும் மாட்டையும் தெய்வமாக வணங்குவான், இன்னொரு பக்கம் அதை வெட்டி வந்து கூறாக்கி உணவாகவும் எடுத்துப்பான். அதனால் வந்து அங்கே வந்து ஒரு அதனுடைய நோக்கம் என்ன, சொன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அங்கே வந்து ஒரு நிலைப்பாடு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது அப்படின்றது தான் ஒரு நோக்கம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் கேட்டால், கம்யூனிஸ்டுகள் காலப்போக்கில் வந்து என்ன செய்யணும், திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும், இது இங்கே மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து கேரளாவில் மட்டும்தான் ஓட்டிகிட்ருக்கு சொல்கிறேன் நான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் வீழ்ச்சிக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தனித்து களம் காணாமல் போனது தான். அந்த வகையில் நீங்கள் இப்படி எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து சீமான் வந்து தனித்து களம் காண்றது எதுக்காக, புரியுதுங்களா? அந்த கொள்கையில் நீண்ட காலம், ஆனால் நீண்ட காலம் வெற்றி பெறத்துக்கு நீண்ட காலம். இப்போ கம்யூனிஸ்ட் இப்போ நல்லகண்ணையை பொறுத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னால் மிகைப்படுத்தும் தான் நீங்கள் நினைக்கக்கூடாது, இந்த வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணணும். இன்றைக்கி வந்து சீமான் எப்படியோ அன்னைக்கு வந்து நல்லகண்ணையா 16 வயசில் போய் கட்சியில் போய் சேரணும்னு கேட்டிருக்கிறாரு. பாப்பா அவன் வயசு 10 போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காங்க. 18 வயசில் கட்சியில் சேர்த்துட்ருக்குறாங்க. 16 வயசில் கட்சி தொடங்கினதுக்கும் கட்சிக்கு இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 100 வயசுனா இவருக்கு 100 வயசு, 2-3 வயசு வித்தியாசம். என்னென்னா கட்சி தொடங்கணுன்னே இவர் போயிருக்கிறாரு. அப்போ வயசு 16 வயசு, உனக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி நம்ம செலெக்ஷனுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 10 வெளியே போடுவாங்க, அந்த மாதிரி வயசு 10 வெளியே போகணும், அப்படி தான் இவர் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய எடுத்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் 7 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்திருக்கிறாரு. பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து
இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து தன்னை வந்து உருவாக்கிட்டு நீண்ட பயணத்தில் இருக்கிறது ஐயா நல்லக்கண்ணு ஐயா மட்டும்தான். எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் லீடர்கள் பல லீடர்கள் இருக்கிறாங்க. அது காலமான லீடர்களாக இருக்கட்டும், ப்ரெசண்ட் இப்போ இருக்கக்கூடிய லீடர்களாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஓரளவுக்கு அவங்கள எல்லோரும் ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். அதில் அப்பள் கற்றவர்னு சொன்னால் நான் நல்லக்கண்ணு ஐயா சொல்லுவேன். நான் கண்டிப்பாக அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இப்போ பல பேர் சொல்லுவாங்க, இப்போ தகைசால் தமிழர் விருது கூட கொடுத்தாங்க, அது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அந்த 10 லட்ச ரூபா வந்து அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. அது கம்யூனிஸ்டுகள் உள்ள இயல்பான ஒரு இது. 1 கோடி ரூபாய் பணத்தையே அதுபோல் 1 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து நான் இதெல்லாம் ஒரு பக்கம், பணம் திருப்பி கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 2015 வந்து மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளம். எல்லா வீடுகளும் சுற்றி தண்ணி நிற்கிது. அப்போது தண்ணி நிற்கிறதுனா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்லையும் பாதி அளவுக்கு தண்ணி தான். கட்டில் மேலேயும் பெஞ்ச் மேலேயும் ஸ்டூல் மேலேயும் ஏறி உள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்த காலம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 15 தான் பெருசு, 17 கூட அந்த அளவுக்கு கிடையாது. 15 மிகப்பெரிய வெள்ளம். அப்போ வந்து ஒரு அரசு குடியிருப்பில் தான் இவர் இருந்தார். அப்போ அந்த மக்களை வந்து அங்கே வந்து எல்லாம் வந்து மீட்கிற வேலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஐயா நல்லக்கண்ணு ஐயா உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறார் மழையில் அப்படின்னு சொல்லி போனபோது, படகு எடுத்துகிட்டு போனபோது, அப்போ நான் வரமாட்டேன், மக்களெல்லாம் நீங்கள் வந்து மீட்டு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வாங்க நான் வரேன்னு சொன்னாராம். மக்கள் எப்படி, இதுதான் புரியுதுங்களா? ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான், அவன் மக்களை காப்பாற்றி தான் தன்னை காப்பாற்றிப்பான். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டைட்டானிக் படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் புரியும். டைட்டானிக் படம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் என்ன கேப்டன் என்ன பண்ணுவார் தெரியும் இல்லைங்களா? கேப்டன் அவர் வரமாட்டார். கடைசியில் வந்து ஆமாம் காப்பாற்றுற வந்து பார்த்தீங்கன்னா அதில் காப்பாற்ற நான் எப்படி வரது சொல்ல நல்லாயிருக்கும். அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி வர முடியும், இவ்வளோ பேர் நான் எழுந்துட்டேன், இவங்களுக்கு காரணம், இவங்க இழப்புக்கு காரணம் நான் தானே அப்படின்னு அவர் வந்து பேசக்கூடிய வசனங்கள்லாம் வரும். தன்னைத்தானே நானும் ஒரு பொறுப்பு தான்ற மாதிரி ஒரு கண் கலங்கிற மாதிரி இருக்கிற அந்த படத்திலே எனக்கு பிடிச்ச காட்சியே வந்து அதுதான். அந்த கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பிச்சு போகணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த மக்களாக இறந்து போகிறது இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அதனால் இதுதான் போராளிகளுக்கு உள்ள வித்தியாசமா. சாதாரண தலைவர்களுக்கும் ஒரு போராளி தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான். ஸோ அதனால் என் பார்வையில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தோழர் ஐயாவுடைய இப்போ கூட சில பேர் ஒரு பதிவில் போட்டிருந்தாங்க, என்னென்னா இருந்த ஒரே அரசியல்வாதி இழந்துட்டோம்னு சொல்லல. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னும் கூட நல்ல அரசியல்வாதிகள் இருப்பாங்கம்மா, நாம தான் தேர்வு செய்யறதில்ல. இதான உண்மை. நாம தான் தேர்வு செய்யணும். இங்கே யார் நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. காமராஜர் தோக்கடிச்சது யாருமா? நீங்கள் சொல்லுங்க தங்கச்சி, நீங்கள் சொல்லுங்க. காமராஜர் தோக்கடிச்சது யார்? இதே மக்கள் தான். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீனிவாசன் ஒரு கேண்டிடேட்டை போட்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டு காமராஜரை தோக்கடிச்சாங்க. அம்பு படுக்கையில் படுக்க வச்சாங்க. இதானே உண்மை. இதே நல்லக்கண்ணு ஐயா வந்து கோயம்புத்தூரில் வந்து போட்டிட்ட போது எதிர்த்து நின்றது சிபிஆர் பிஜேபியில். அன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி இருந்தது யார்? திமுக. வரலாறு மறைக்க முடியாதுல்ல. இப்போ இன்றைக்கி திமுகவோட கூட்டணியில் இருக்குது. ஐயா இறந்துட்டார். இந்த ஃபனரல் அத்தனையுமே, இந்த இறுதி சடங்கு அத்தனையுமே வந்து திமுக அரசு செய்யும் போது சிறப்பாக செய்வாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா விஜயகாந்துக்கு எப்படி வந்து ஒரு மரியாதை வந்து செய்தாங்களோ அதே மாதிரி அதை விட வந்து பன்மடங்கு வந்து செய்வாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து உலகெங்கும் வாழக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து திரண்டு வருவாங்கன்றதுல சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாடு திரளும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை வந்து ஒரு சிறப்பாக வந்து அந்த ஈம சடங்கு காரியங்கள்லாம் வந்து இவங்க வந்து முன்னிருந்து செய்வாங்க, அரசு மரியாதை கொடுப்பாங்க, இதெல்லாமே வந்து நடக்கும். ஆனாலும் அரசியல் களத்தில் வந்து காமராஜரை தோற்கடித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான். சரிங்களா? ஐயா நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடிச்சதும் திமுக தான். அந்த வரலாறே நம்ம சொல்லி தான் மறைக்க முடியாதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம இழந்துட்டோன்றதுல அதில் வந்து சந்தேகம். ஆனால் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நம்ம அப்படி கண்ணீர் விட்டுட்டு அப்படி கடந்து போகிறத விட, ஆனால் இப்படிப்பட்டவரை எனக்கு இது ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைம்மா. இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதரை வந்து நம்ம விட்டுட்டோம். ஆனால் இறந்த பிறகு நான் கேட்டோம், செலவைப்போம், மாலை போடுவோம், மரியாதை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஏதோ நான் திமுக ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன். இறந்த பிறகு நம்ம வந்து கொண்டாடுறத விட இருக்கும்போது கொண்டாடுறது இல்லைல்ல. இப்போ நான் கேட்குறேன் வந்து திமுக மட்டுமே இல்லை, நீங்கள் அண்ணா திமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இப்போ இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து இங்கே தூக்கி தலையில் வச்சிருக்கணும்ல. சங்கரையாவாக இருக்கட்டும், நல்லக்கண்ணு ஐயாவாக இருக்கட்டும், தூக்கி அன்றைக்கி ஒரு பீரியடில் வந்து எம்ஜிஆர் பின்னாடி போயிட்டீங்க. எம்ஜிஆர் இதே கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து இதே நல்லக்கண்ணு ஐயா வந்து எம்ஜிஆரோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறாரு. வேறு வழி. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் போகுது.
எம்ஜிஆரோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறாரு. அப்போ புரியுதுங்களா, இங்கே ஒரு நல்ல கண்ணு இருந்தால் மட்டும் பத்தாது. அவர் நேர்மையாக இருந்திருக்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய அரசியல் கொள்கை அரசியலை வந்து முறையாக கொண்டு போய் சேர்க்கலன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி சீமான் எப்படி பண்ணுறாரு பாருங்க, எத்தனை பதவி ஆசை. ஏன் ஒரு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வச்சு நேராக போயிட்டு ஒரு எம்பி ஆகிருக்க முடியாதா, ஒரு எம்எல்ஏ இருக்க முடியாதா சொல்லுங்கள். அப்போ இதுதான் நீண்ட கால ஒரு பயன் தேவை. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஏன் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் எடுபடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. கொள்கைகளை எடுக்கணும், அந்த கொள்கைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்த பிறகு தான் அது எடுக்கணும். இப்போ எப்படி கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து சீமான் கஷ்டப்பட்டு போய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நடிகர்கள் திடீர்னு குறுக்க வரான்ல. ஆமாம், கண்டிப்பாக. சினிமாவில் வந்து கதாநாயகனோட குறுக்க வந்து வில்லன் வருவான். அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பயணம் பண்ணும்போது குறுக்க வந்து நடிகனுங்க வரானுங்கல்ல. ஆமாம், அவ்வளோதான், இதுதான். அதனால் அவன் நல்ல கண்ணையாவுக்கும் குறுக்க வந்தாங்க. ஆனால் நல்ல கண்ணையா அவங்களோட சேர்ந்து பயணிச்சார். சீமான் சேர்ந்து பயணிகள், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன கேட்டால் சீமானுக்கும் நல்ல கண்ணையாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இதை சொன்னால் எதுவும் உங்கள் மிகைப்படுத்தி சொல்ல மாதிரி 90களின் சீமான் என்ன கேட்டால் 90களின் சீமான். அது சீமான் எதுக்கு அப்புறமா வர நான் இன்னும் இல்லை எதுக்காகனா இந்த அரசியல் கொள்கை அரசியலில் வந்து கம்யூனிஸ்டோட கொள்கை அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சரியான சேர்க்கிற அந்த வேலையை வந்து இவங்க செய்யும்போது இடையில் வந்து இவங்க கூட்டணின்னு போயிட்டு வந்து அந்த ஊழல் கட்சிகளோட சங்கமிச்சிட்டாங்க இவங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன் எடுபடல அதுக்காக சொல்கிறேன். சீமானை ஒப்பிடுறதுல தப்பு கிடையாதுங்க, சீமானை ஒப்பிடலாம் தாராளமாக. இன்றைக்கி எப்படி ஒரு வீர் கொண்டு வந்து ஒரு இளைஞர் வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒரு இளைஞர் நிற்கிற சொன்னால் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும் சீமானை சொன்னால். இல்லை சொல்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து அவர் வந்து ஒரு வைராக்கியத்தோடு போராடுறாரோ அன்றைக்கி வந்து இவங்க போராட்டம் அப்படி தான் தொடங்கியிருக்கு. 1925 பிறந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணம் எப்படி இருக்கட்டும். இன்றைக்கி எப்படி சீமானுடைய பயணம் எப்படி இருக்கோ அன்றைக்கி அப்படி வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எடுத்து கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் இடையிடையில் வந்த சினிமா கூட்டம் எம்ஜிஆர் வந்து அண்ணா வராரு, அண்ணாவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர், எம்ஜிஆர், இந்த சினிமா கூட்டங்கள் ஒரு பக்கம் வருது இல்லை. அப்போ வரும்போது அந்த கொள்கை எடுப்படலைன்னு சொல்ல வரேன் நான். அந்த கொள்கை வந்து அப்போ இவங்கன்னா சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸை எதிர்க்கணும், அப்போ யார் காங்கிரஸை யார் எதிர்க்கிறாங்க, அவங்களோட நம்ம கூட்டணிக்கு போவோம். அப்படி தான் இவங்க பயணம். இது நான் வரலாறு தான் நான் சொல்கிறேன், நான் எதையுமே நான் திருச்சியோ மறைச்சோ நான் சொல்ல. அந்த வகையை நான் ஒப்பிடுறேன். இன்னைக்கு எப்படி சீமான் வந்து கொள்கை பிடிப்போட இருக்கிறாரா, அன்னைக்கு வந்து நல்ல கண்ணு வந்து அப்படி இருந்தார். 90களின் சீமான் சொல்றது அர்த்தம் அதுதான். கண்டிப்பா நான் எதுவும் மிகைப்படுத்தி பேசவே இல்லை. இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வந்து அவர் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்க தான் செய்யுது. சிறையில் போயிட்டு வந்து சசிகலா மேடத்தை வந்து சந்திச்சாங்க, எதுக்காக சந்திச்சாங்க, காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கான விட இப்போ வரைக்கும் கிடைக்காமலே இருக்குது அவர் வாழ்க்கையில். இல்லை அது அவரே வந்து அது ஒரு விளக்கம் கூட ஒரு தடவை பேசும்போது அவர் வந்து நீண்டி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வந்து ரொம்ப அளவோடு சந்தித்த தலைவர். பத்திரிகையாளர் வந்து ரொம்ப அளவோடு சந்தித்த தலைவர்னால் அது அவரை நம்ம சொல்ல முடியும். அது டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே கொதிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அன்றைய தினம் வந்து அன்றைய அரசியலில் வந்து எல்லாருமே போய் பார்த்தாங்க. எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவருமே போய் பார்த்தாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா அவங்க தலைமை போலியை தவிர KN நேரு போய் பார்த்தார். யார்? சசிகலாவை. சிறையிலேருந்து அவங்க வந்து வந்த காலகட்டத்தில் அவங்க போய் பார்த்ததுக்குறாங்க. அரசியல் தாண்டி நட்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் போய் பார்த்தாங்க. ஆனால் அது விமர்சிக்கப்பட்டது. அவர் மீது மட்டுமே விமர்சிக்கப்படல, சீமானையும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் சீமானை மட்டும் விமர்சனம் பண்ணாங்க. ஐயா மேலே விமர்சனத்தை பெருசாக பண்ணலை. ஆனால் ஒரு சில கேள்விகள் எழுதுது. எப்படிங்க இவ்வளோ வந்து அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் வந்து இவங்க போய் பார்க்கும்போது பாண்டியன் வந்து அவர் கையில் அந்த துண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து துண்டு இங்கே இறங்கிடுச்சு. அது விமர்சிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். கம்யூனிஸ்ட் காம்ரேடுகள் இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் இப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னை ரொம்ப இழுத்து விட்றீங்க இந்த நேரத்தில். நான் வந்து அடிப்படையில் என்னை கம்யூனிஸ்டான்னு கேட்டால் நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுவேன், ஆமாம் எஸ் கம்யூனிஸ்ட்னு. ஆனால் என்ன கம்யூனிஸ்ட் கேட்டால் நான் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கிடையாது. நான் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா அந்த கம்யூனிஸ்ட். தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட். நான் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என் பார்வையை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கம்யூனிஸ்டாக கேட்டால் எஸ் கம்யூனிஸ்ட். எந்த கம்யூனிஸ்ட் கேட்டிங்கன்னா நான் காஸ்ட்ரோட கம்யூனிஸ்ட்டு, சேகுவாரோட கம்யூனிஸ்ட்டு, மார்க்ஸோட கம்யூனிஸ்ட்டு அப்படி நீங்கள் சொல்லுங்கள், அப்படி எடுத்துங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா மறைக்கிறதுலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. சரி தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியும், பளிச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைய தினம்ன்றதோட கடந்த வந்து ஒரு 15-16 ஆண்டு காலம் வந்து விடாப்படியாக போராடிட்டு இருக்கிற சீமான் சார்ந்திருக்குள்ள அந்த நாம் தமிழர் கட்சியில் என்னுடைய ஆதரவு பார்வை இருக்குது. இதெல்லாம் வெளிப்படையாக பேசி நான் எதுவும் மறைக்கலாம் கூடாது.
அதுக்காக நீங்கள் வந்து திமுக எதிரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் திமுக ஆதரிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற தேசிய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல கரைச்சி கொண்டு வந்ததில் அவங்க பங்கு இருக்குல்ல, அவங்க பங்கு இருக்குது. அந்த வகையில் நான் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாராட்டுதலும் ஒரு ஆதரவு பார்வை இருக்குது. ஆனால் தேர்தல் களம்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் பக்கத்தில் இருக்கணும், இந்த தெளிவான ஒரு புரிதல் வேணுமா நமக்கு. இங்கே தேசிய கட்சிகளை ஒழிச்சாகணும். தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் சுரண்டப்படுவோம். நல்லா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொத்துக்கள் கூட சூறையாடப்படும். நம்ம சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு ஒன்றா போயிடும். அந்த பார்வைலாம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் ஆகணும். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சின்றாங்க இல்லையா, அதனால் கேட்டால் மாநிலத்தோட வந்து அந்த தன்னுரிமை வந்து பாதுகாக்கப்படணும்னா இங்கே உள்ள வந்து கேட்டால் ஸ்டேட்டில் இருக்கிற கட்சி தான் தேவை. அந்த வகையில் தான் நம்ம வந்து கேட்டால் இன்றைக்கி யார் அது முதன்மையாக நிற்கிறதுனா சீமானி. அந்த நிலைப்பாடை இந்த நேரத்தில் நான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடை நான் சொல்கிறேன். அப்புறம் அதனால் நீங்கள் கேட்பீங்கல்ல வந்து நல்ல கண்ணையா இருந்தார், அப்போ ஏன் நீங்கள் கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்க, நல்ல கண்ணையா தான் இருந்தார், அவர் கூட நீங்கள் இருக்க வேண்டியது. ஆனால் அவர் யார் கூட இருக்கிறாருன்னு பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல சசிகலா அவர்களோட போய் சந்திச்சது வந்து ஒரு பேச்சாக இருந்தது. நான் அதனால் அவருடைய அரசியல் வந்து வாழ்க்கை கலங்கப்பட்டதான் நினைக்கவே இல்லை. சீமான் போய் சந்திச்சாருன்றதுனாலேயே வந்து சசிகலா போய் சந்திச்சாருன்னா அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சு தான் வந்துட்டு நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணிற்கவே நிறைய சாட்சிகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசியல் தான். ஆமாம். ஆனால் எந்த சூழ்ச்சியும் பண்ணாத ஒரு வெள்ளேந்தி மனிதராக நல்ல கண்ணுவை பார்க்க முடியுமா சார்? அப்படின்ற சொல்ல முடியாது. கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த அளவுக்குன்னா நீங்கள் அப்படி சொல்லிட்டா அப்போ அரசியலுக்கு அவருக்கு தெரியலையான்ற மாதிரி அப்படி போயிடும். நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா சூழ்ச்சி அரசியலால் சிக்க முடியல. அப்படி இல்லை. சூழ்ச்சி அரசியல்ன்றதை விட என்ன கேட்டால் இங்கே வந்து சூழ்ச்சினா வேறு சதினா வேறு. அரசியல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூழ்ச்சி தந்திரங்கள் நிறைந்தது தான்மா. அதை நீங்கள் யாரும் வந்து அது இல்லைன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அரசியல் என்பதே சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைந்தது தான். கூடவே சதி நிறைஞ்ச அரசியல் ஆயிடுச்சு இந்திய அரசியல். சதி சரிங்களா? அந்த சதியில் வந்து எல்லாமே அடங்கிடும். பொதுவாக மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மட்டும் தான் சதி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூழ்ச்சி அரசியல் இருக்கும். அல்லது அதை தாண்டி தந்திரமான அரசியல் உத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்திரம், அது இருக்கும். ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். ஆனால் இந்த சதி அரசியல் இருக்கிறதுனா மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் இருக்கும். அது பல்வேறு விதமான சதிகள் இப்போ இருக்குது இல்லையா. வந்து கேட்டால் வந்து பெண்ணை கொண்டு வீழ்த்துவது அல்லது ஆலையை தூக்கிறது, இப்படியான சதி அரசியல் இருக்குது இல்லையா. இது போன்ற சதி அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். அது வந்து பல கம்யூனிஸ்ட்கள் வந்து உலகெங்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நீங்கள் உலகெங்கும் எடுத்துங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகெங்கும் தமிழ்நாடுல வந்து இந்தியா உலகெங்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான கம்யூனிஸ்ட்கள் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க. அது இங்கே நீங்கள் லீலாவதி கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். இங்கே அந்த வரலாறு இதெல்லாம் கருப்பு அத்தியாயங்கள் நான் சொல்கிறது. அதனால் அந்த சதி அரசியல்லாம் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு யாருக்குமே அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. போரில் நீங்கள் வந்து ஒரு யுத்தத்தை எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து எம்எல்ஏ இருக்கிறவங்க இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஆயுதம் ஏந்தி கூட போராடுவாங்க. வெளிப்படையாக இருக்கும் அது. ஆனால் கூட இருந்து இந்த நஞ்சு கலக்கிறது, மறைமுகமாக காலி பண்ண, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதுதான் சதிங்கிறது. வெளிப்படையான யுத்தம் கம்யூனிஸ்டுகள் பண்ணியிருக்கிறாங்க. அது நீங்கள் வந்து உலகங்கள் நீங்கள் எடுத்து கம்யூனிஸ்டுகள் எடுத்திங்கனாக்கா வந்து யுத்த போராட்டங்களை ஆயுத போராட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வந்து இந்திய ஜனநாயகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடி வேலைகள் சதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண தெரியாதவராக வந்து இருந்திருக்கிறாரு வேணால் நம்ம சொல்ல முடியும். ஒன்று அப்பழுக்கற்ற நேர்மைன்னு ஒன்று இருக்குது, நேர்மைன்னு ஒன்று இருக்குது, அல்லது பொதுநலம்னு ஒன்று இருக்குது, அப்பழுக்கற்ற பொதுநலம் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து அப்பழுக்கற்ற பொதுநலம், பொதுநலம்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பொதுநலம்ன்றது கேட்டிங்கன்னா தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து தங்களால் முடிஞ்சதை செய்கிறது. கம்யூனிஸ்டுகள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஐயா எடுத்துங்க, அவர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 1 கோடி ரூபா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். அப்படி தான் இவரு பல கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பட்டம் இருக்குது எங்களுக்கெல்லாம், என்னன்னு கேட்டீங்க சொல்லுங்கள், தெரியல, எங்கெல்லாம் ஒரு பட்ட பேர் இருக்குது வந்து எல்லாருக்கும் பேருக்கு முன்னாடி ஒரு பட்ட பேர் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்ட பேர் இருக்கு. பிழைக்க தெரியாதவன் கம்யூனிஸ்ட்னா யார்? பிழைக்க தெரியாதவன். அப்படி ஒரு பட்டம் வந்து சமூகம் கொடுத்த பட்டம் இது. ஆனால் உண்மையாக அது கிடையாது. அது ஒரு தியாகம். தியாகம் பண்ணால் தான் நம்ம வந்து பேச முடியும். புரியுது நான் சொல்கிறது? அதனால் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். இன்னும் நிறைய நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ இதுதான் உண்மை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிற மாதிரிங்க, அவங்க மனைவி இறந்தபோது ரொம்ப ஆடி போயிட்டாராம். பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மனைவியை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து
மனைவியை அபரிதமாக நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மனைவி கூட பார்த்திங்கன்னா மனதளவில் மெல்ல மெல்ல மாறி அவங்க திருமணம் முடிக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே மெல்ல மெல்ல மாறி அவங்களும் கம்யூனிஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் கார்ல் மார்க்ஸோட லைஃப் எடுத்து படிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜென்னியை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதான் மார்க்ஸோட மனைவி ஒரு ஜென்னியை தான் பார்க்க முடியும். மார்க்ஸோட வந்து கதையை படிச்சிங்கன்னா நீங்கள் கண்ணீர் விட்டுருவீங்க. ஸோ அந்த மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல வடிவங்களில் இருக்கிறாரு. இப்போ தோழர் நல்லக்கண்ணு வடிவத்தில் மார்க்ஸ் இருந்திருக்கிறாரு. ரஞ்சிதாமாவுடைய அந்த 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 உருவத்தில் வந்து ஜென்னி இருந்திருக்கிறாங்க. ஸோ மார்க்ஸோட ஜென்னியோட வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கனால நீங்கள் கண்ணீர் வரலன்னா நீங்கள் மனிதராக இருக்க முடியாது. நீங்கள் மனிதர் இல்லைன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் மனிதர் இல்லைன்னு சொன்னோன்னா அவன் நெஞ்சில் இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மனிதனே இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சிட்டிங்கன்னா மார்க்ஸோட வாழ்க்கையும் ஜென்னியோட வாழ்க்கை இணைந்த வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கனால அப்போ வந்து நீங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து மனிதரே இல்லை, டெஸ்ட் இப்படி தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி தான் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க வேலை எப்போ பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி தொழிற்சங்கம் மீட்டிங்கு அதுக்கு இதுக்குன்னே போயின்னு இருக்காங்க, வீட்டையே கவனிக்கிறது இல்லைங்கன்னுவாங்க சில பேர். உண்மை. பல கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அங்கேயே வாழ்க்கையை ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. குடும்பத்தோடு வந்து விலகி வந்து கூட பல பேர் வந்து கட்சியே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே தியாகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா அதனால தான் வந்து ஒரு முறை நான் எழுதும் போது ஏதோ ஒரு வேகத்தில் எழுதிட்டே இருந்தேம்மா. ஒரு ஸ்பீடில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டினா இரவு நேரம் ஏதோ மனம் இருக்கும், ஒரு புழுக்கம், ஒரு பேனா எடுத்து கிடக்கிறன்னு எழுதினேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னு கேட்டினா ஒரு நல்ல புரட்சிக்காரனால் நல்ல புருஷனாக வாழ முடியாது. ஒரு நல்ல புருஷன் ஒரு புரட்சிக்காரனாக இருக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு சொல்லணுமா? இன்னொரு சொல்லிடுங்க. இன்னொரு சொல்லணுமா? ஒரு நல்ல புரட்சிக்காரன் ஒரு புருஷனாக இருக்க முடியாது. ஒரு நல்ல புருஷனாக இருக்க முடியாது. ஒரு நல்ல புருஷன் புரட்சிக்காரனாக இருக்க முடியாது. இவ்வளோதான். இப்போ தோழர் ஐயா நல்லக்கண்ண ஐயா வந்து யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லக்கண்ண ஐயா பற்றி இந்த 2 வரியை தான் என்னால் சொல்ல முடியும். நல்லக்கண்ண ஐயா எப்படின்றதை நீங்கள் பார்த்துங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது கேட்டால் ஏதோ நீங்கள் வந்து நீங்கள் எப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறது சரியாக இருக்காது. நம்ம காலம் முடிஞ்ச பிறகு இந்த சமூகம் பேசும். அவ்வளோதான். உங்கள் மனைவியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தால் தெரிஞ்சிடும். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அது அவங்க வருவாங்களான்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆமாம், இந்த மனுஷனை வேற வந்து நான் வேற வந்து மீடியாவில் வந்து வேற பேசுகிறோமா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிடுவோம் சார். கண்டிப்பாக நல்லக்கண்ண அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய அறியாத தகவல்கள் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.